Alhamdulillah Rabbil Alamin Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil Alim wa fil Qur'anil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ala bi dhikrillahi tatma'innul qulub. சதகல்லாஹுல் அலியில் அலீம் வ சதக ரசூலுல் நபியில் கரீம். புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகி அல்லாஹு தாலாவுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக தூதர் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடிய உத்தம சத்திய சகாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்னும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே நம் அனைவரையும் ஒன்று கூட்டியதைப் போல நாளை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். முதலாவதாக எதை சொல்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்நாளெல்லாம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக என்று நசிஹத் செய்தவனாக என்னுடைய இந்த சிறு உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஒரு அருமையான தலைப்பு, அதுவும் இந்த தர்பியா நிகழ்ச்சிக்கு ஏற்ற தலைப்பு. குர்ஆன் கூறும் இதயங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், மனித உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சீராக இருந்தால் உடல் முழுவதும் சீராக இருக்கும். அது கெட்டுவிட்டதென்றால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா, அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உங்களுடைய இதயம், உங்களுடைய உள்ளம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்று நாம் ஆழமாக அதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா மனிதன் இந்த விஞ்ஞான உலகத்தில் தன்னுடைய உடலை கவனித்துக் கொள்கிறான், உடலை அழகுபடுத்திக் கொள்கிறான். உடலுக்கு ஏதேனும் நோவு வந்தால், வலி வந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அதை கவனிக்கிறான். எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு உலகத்தில் உடலுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, முடி இல்லைன்னா அந்த முடியை நடுறதுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டது. மருத்துவமனைகள் பெருகிவிட்டன. சின்ன நோயினாலும் கூட அதற்கு பல ஆயிரங்களை, பல லட்சங்களை செலவழித்து உடலை கவனித்துக் கொள்கிறான் மனிதன். எல்லாத்துக்கும் தனித்தனி மருத்துவமனைகள். பெருநகரங்களில் போனீங்க அப்படின்னு சொன்னால், முகத்தில் வருதுல பரு, அந்த பருவுக்கு தனி மருத்துவமனை, பல்லுக்கு தனி மருத்துவமனை, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனி மருத்துவமனைகள். மனிதன் தன்னுடைய உடலை அப்படி கவனித்துக் கொள்கிறான், அழகுபடுத்துகிறான். எவ்வளவோ கிரீம்கள், எவ்வளோ விதவிதமான அழகு சாதன பொருட்கள், உடலை தேற்றுவதற்கு, உடலை உறுதியாக்குவதற்கு, உடலை கவனித்துக் கொள்வதற்கு மருந்து, மாத்திரை என்பதாக அவ்வளவு செலவு செய்கிறான், அவ்வளவு மனிதன் மனக்கடிக்கிறான். ஆனால் அதே நேரம் மனிதன் தன்னுடைய உள்ளத்தை மறந்து விடுகிறான், தன்னுடைய இதயத்தை மறந்து விடுகிறான். உடலை சரி செய்கிறான், உடலை தூய்மைப்படுத்துகிறான், உடலை கவனித்துக் கொள்கிறான். உடல்ல ஒரு பாகத்தில் வலி ஏற்பட்டால் அதற்கான சிகிச்சையை மேற்கொள்கிறான் மனிதன். ஆனால் உள்ளம், அதை குறித்து மனிதன் சிந்திப்பதில்லை, அதற்கான முக்கியத்துவத்தை கொடுப்பதுமே இல்லை. ஏன்னா அந்த உள்ளம் தான் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்திருக்கிறார்கள். உள்ள சீராக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சீராக இருக்கும், உடல் முழுவதும் சீராக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உள்ளம், இதயம்ங்கிறது ஒரு அரசன். ஒரு நாட்டில் அரசன் சரியாக இருந்தால், அரசன் ஒழுங்காக இருந்தால், அரசன் நல்லவனாக இருந்தால் குடிமக்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள்? நல்லவர்களாக, சரியானவர்களாக இருப்பார்கள். அரசன் கெட்டவனாக இருந்தால் குடிமக்கள் எப்படி இருப்பாங்க? அதே போலதான் இருப்பாங்க. அரசனே சரியில்லை, நாம ஒழுங்கா இருந்து என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி மனிதர்கள் மாறி விடுவார்கள். அதே போல
உடல்ல என்ன செய்ய வேண்டும்? உள்ளம் சரியாக இருக்க வேண்டும். உள்ளம் சரியாக இருந்தால்தான் உடல் முழுவதும் சரியாக இருக்கும், மனிதனுடைய வாழ்க்கையும் சரியாக இருக்கும். அதனால நம்முடைய உள்ளத்தை நாம் என்ன செய்யணும்? கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். தர்பியானா என்ன? பயிற்சி கொடுப்பது. அந்த உள்ளத்திற்கு கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தை என்ன செய்யணும்னா பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா உள்ளத்துக்கு இதயத்துக்கு அரபியில் பார்த்தீங்கன்னா கல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்பு அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே என்னன்னா மாறுதல். அது மாறிக்கொண்டே இருக்கும், ஒரு நிலையாவே இருக்காது. நம்மள எத்தனை பேருக்கு என்ன செய்வோம்? பயான் கேட்போம், ஹதீஸை படிப்போம், குரானை படிப்போம். அப்போ உள்ளத்தில் தோணும், சே இப்படி இருக்கிறோமே. அல்லது சமுதாயத்தை பற்றி கேட்கும்போது, சமுதாய விஷயங்களை கேள்விப்படுகின்ற போது, சமுதாயம் சீர்குலைந்து இருக்கின்ற போது, அதனுடைய செயல்பாடுகள், அந்த பாவங்கள் உயர்ந்து கொண்டே போகின்ற போது, நாடு இப்படி இருக்குதா, மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க, நாம இப்படி இருக்கிறோமே, உலகம் இப்படி இருக்குதுன்னு எவ்வளவோ கவலைகள் வரும். ஆனால் அதெல்லாம் எப்படி? ஒரு டீ குடிக்கிற நேரம் தான் வரும். டீ குடிச்சு முடித்த உடனே அந்த கவலை மறந்துடும். அல்லது ஒரு பயான் கேட்குறோம்னா அந்த பயான் கேட்கும்போது மட்டும் நம்முடைய செயல்பாடுகளை குறித்து, மக்களுடைய செயல்பாடுகளை குறித்து, உலகத்தை குறித்து, மார்க்கத்தை குறித்து கவலைகள் வரும். 5 நிமிஷம் கழிச்சு அல்லது அந்த பயான் முடிச்சு வெளியே போன பிறகு அப்படியே மறந்துடுவோம். ஏன்னா கல்பு அப்படின்னு சொன்னாலே அதற்கு அர்த்தம் மாறுதல். அது மாறிக்கொண்டே இருக்கும். அது என்ன செய்யும்? ஒரு நிலையை இருக்காது, அது மாறிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கல்வை நாம் கண்காணிக்க வேண்டும், சரியானதாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தான் இந்த தர்பியா நிகழ்ச்சிகள். இந்த தர்பியா நிகழ்ச்சிகளின் மூலமாகத்தான் நம்முடைய கல்வை சரியான வழியில் என்ன செய்ய முடியும்? ஆக்க முடியும். அதனால தான் கல்வை நாம் கண்காணிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு காலகட்டம் வரும், மனிதர்கள் காலையில் ஈமான் உடையவர்களாக இருப்பார்கள், மாலையில் ஈமான் இல்லாதவராக மாறிவிடுவார்கள். மாலையில் ஈமான் கொண்டவராக இருப்பார், காலையில் என்ன செய்வார்? ஈமான் இல்லாதவராக மாறிவிடுவார். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஈமான் நம்ம இடத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான பயிற்சிகளை, அதற்குண்டான பயிற்சியை, தர்பியாவை நாம் உள்ளத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் உள்ளத்தை கண்காணித்து உள்ளத்திற்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து கொண்டே இருந்தால்தான் உள்ளம் சீராக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த தலைப்புல குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா நிறைய விதமான இதயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அது 2 கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம இந்த புக்கு இருக்கும், உயிரோட்டம் புக்கு இருக்கும். அதில் குர்ஆன் கூறும் இதயங்கள் தலைப்பு இருக்கு. ஏன்னா இதை 2 பார்ட்டாக பிரித்து அவங்க கொஞ்சம் நேரம் பேசலாங்க, அசத்து நாம கொஞ்சம் நேரம் பேசுகிறோம். ஆனாலும் முழுமையான முறையில் உங்களுக்கு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த புக்கை போய் எடுத்து படித்து இந்த தலைப்பை படித்து பாருங்க. அவ்வளவு அருமையான தலைப்பு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படிப்பட்ட இதயங்களை சுட்டி காட்டிக் கொண்டே வருகிறான் என்பதை நாம் படித்து முழுமையாக புரிய வேண்டும். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்ற போது முத்திரையிடப்பட்ட இதயங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார். இவ்வாறே வரம்பு மீறி செல்வோரின் இதயங்கள் மீது நாம் முத்திரையிட்டு விடுகின்றோம் என்பதாக சொல்லி காமிக்கிறார். அது என்ன முத்திரையிடப்பட்ட இதயம்? முத்திரையிடப்பட்ட இதயம்னா அல்லாவா இந்தா நீலாம் கெட்டவன், இந்தா நீலாம் நல்லவன் அப்படின்னு முத்திரையிட்டு விடுவதில்லை. நம்முடைய செயல்களின் மூலமாகத்தான் நம்முடைய இதயங்கள் முத்திரையிடப்படுகின்றன. அதான் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி காமிக்கிறான், வரம்பு மீறி செல்வோரின் இதயங்கள் மீது நாம் முத்திரையிட்டு விடுகிறோம். இப்ப நாம சரியா இருந்தால் அல்லாஹ் முத்திரையிடுவதில்லை. யார் வரம்பு மீறி செயல்படுகிறார்களோ, யார் இறை மறுப்பிலும் இணை வைப்பிலும் இறைவனுக்கு மாறு செய்வதிலும் வரம்பு மீறி சென்று கொண்டிருக்கிறார்களோ அவருடைய உள்ளங்கள் முத்திரையிடப்படுகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். முத்திரையிடப்படுவதுனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற போது அவனுடைய உள்ளத்துல ஒரு கரை பூசப்படுகின்றது, ஒரு கருப்பு புள்ளியிடப்படுகின்றது. திருப்பி அவன் பாவம் செய்கின்ற போது திருப்பி ஒரு கருப்பு புள்ளியிடப்படுகின்றது. இவ்வாறு கரை பூசப்பட்டு கருப்பு புள்ளிகள் வைக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் இதயம் முழுவதும் கரை படிந்ததாய் முழுக்க கருத்து விடுகின்றது. எதுவரை எனில் அந்த இதயம் மீது முத்திரையிடப்படுகின்றது அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தாங்க. இந்த மாதிரி முத்திரையிடப்பட்டு விட்டால்
நன்மையின் பக்கமோ சத்தியத்தின் பக்கமோ அந்த மனிதன் ஏறெடுத்து பார்ப்பதே கிடையாது. அவனுடைய கவனம் அந்த பக்கம் திரும்புவதே இல்லை. அந்த திறனை முற்றாக ஒளிந்து விடுகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி உள்ளம் என்ன செய்யும்? முத்திரையிடப்பட்ட இதயமாக, கருத்து விட்ட இதயமாக மாறிவிடும். உடல்ல ஒரு உறுப்புல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அந்த உறுப்பு செத்து விடுகிறது என்பதாக நாம் சொல்கிறோமே, அந்த மாதிரி பாவம் செய்து செய்து மனிதனுக்கு என்ன நிலை ஏற்படும்னா அதன் பாவத்தை குறித்து எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. ஒரு காலத்தில் சிறு சிறு பாவங்கள் பெரும்பாவங்கள் என்பதாக பேசுவார்கள். இன்னைக்கு எல்லா பாவமே பெரும்பாவம் கிடையாது, எல்லா பாவமே சிறு பாவம் தான். மனிதனுக்கு பாவத்தை குறித்த சிந்தனை இருக்கிறதா, அல்லது அந்த பாவம் எவ்வளவு பெரியது என்பதாக கவலை இருக்கிறதா? பாவங்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக ஆக்கப்பட்டு விட்டன. காரணம், ஒரு மனிதன் பாவம் செய்து செய்து அவனுடைய உள்ளம் முழுவதுமே கருமை படிந்து அவனுடைய உள்ளம் முழுவதுமே செத்து விடுகிறது. அதனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை, கொலையா இருக்கட்டும் கொள்ளையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மனிதர்கள்ட்ட இதை பற்றி பேசுங்க, அதை குறித்த கவலை இருக்காது, அதை குறித்த பயம் இருக்காது, அதை குறித்த சிந்தனை இருக்காது. இல்லை இந்த மனிதன் இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிவிட்டானே அப்படிங்கிற பாவம் பெரிதாக நினைக்கக்கூடிய தன்மையே இருக்காது. தினந்தோறும் பேப்பர்களில் பார்த்து, தினந்தோறும் செய்தித்தாள்களை பார்த்து, அல்லது நியூஸ் சேனல்களை பார்த்து பார்த்து இன்னைக்கு பாவம் பூரா என்ன சிறுசாகி போச்சு. ஆமாம், இது என்ன பெரிய விஷயமா? தினந்தோறும் நடக்கிறதான கொலை கொள்ளை விபச்சாரம், எந்த பாவத்தை நம்ம பேசினாலும் சொன்னாலும் அது மனிதர்களுடைய கண்களுக்கோ காதுகளுக்கோ பெரிதாக தெரிவதில்லை. காரணம், மனிதன் பாவங்களை செய்து செய்து பாவத்தில் சுழன்று சுழன்று மனிதனுக்கு அந்த உள்ளங்கள் பாவத்தோடு பழக்கப்பட்டு விட்டன. அதனால அந்த பாவம் பெருசுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லா பாவமே சிறு பாவம் தான். அந்த பாவத்தை பற்றிய கவலை இருக்க மாட்டேங்குது. ஒரு மனிதன் பாவத்தை செய்து விட்டால் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு கவலை வர மாட்டேங்குது. அதை குறித்து எந்த சிந்தனையுமே இல்லாமல் மனிதன் வாழ்கிறான். காரணம், மனிதன் பாவத்தை செய்து செய்து அவனுடைய உள்ளமே மரணித்து விட்டதாக, கரைபிடிந்ததாக மாறிவிடுகிறது. அதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பாவக்கரையை நாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் அதிகமாக என்ன செய்யணும்? தௌபா செய்ய வேண்டும். நாம் தௌபா செய்கின்ற போது, அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கின்ற போது அந்த பாவக்கரைகள் ஒன்று ஒன்றாக அழிக்கப்படும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து ஒரு இதயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். நிம்மதியான இதயம், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவுறுவதால் தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு இதயத்தையும் சொல்லி காமிக்கிறான். இதை நமக்கு விளக்கணும் தேவையில்லை. மனிதன் இன்னைக்கு பணம், காசு, பொருளாதாரம், பட்டம், பதவி, தோப்பு, துறவு எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதில் நிம்மதி அடைய முடியாது. ஏன்னா நிம்மதிங்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. அல்லாஹ் தன்னை வணங்குவதன் மூலமாக, தன்னை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் நிம்மதியை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா அது ஒரு இதயத்தை சொல்லி காமிக்கிறான். குருடாகி போன இதயங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லி காமிக்கிறான். பூமியில் இவர்கள் சுற்றி திரிந்து பார்க்கவில்லையா என்ன? அவ்வாறு பார்த்திருந்தால் உணர்ந்து கொள்ளக்கூடிய இதயங்களையும் கேட்கக்கூடிய செவிகளையும் இவர்கள் பெற்றிருப்பார்களே. உண்மையாதனில் கண்கள் குருடாகுவதில்லை, ஆனால் நெஞ்சங்களில் உள்ள இதயங்கள் தான் குருடாகி விடுகின்றன. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? கண்கள் குருடாகுவதில்லை, நெஞ்சத்தில் உள்ள இதயங்கள் தான் குருடாகி விடுகின்றன. ஏன் அப்படி சொன்னா, வேறு வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால், மனிதன் எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறான், கண்ணால் பார்க்கிறான், நல்ல விஷயங்களை காதால் கேட்கிறான். ஆனால் கண்ணால பார்த்தும் காதால கேட்டும் உள்ளம் அதை சிந்தித்து உணரவில்லை என்று சொன்னால், உள்ளம் அதை குறித்து சிந்திக்கவில்லை, ஆராயவில்லை என்று சொன்னால் அதனால் என்ன பயன்? ஒரு மணி நேரம் பயான் கேட்டு, அல்லது ஒரு மணி நேரம் நல்ல நிகழ்ச்சிகளை பார்த்து, குர்ஆனை படித்து, ஹதீஸை படித்து, கண்கள் பார்க்கிறது, காதுகள் கேட்கிறது, ஆனால் உள்ள அதை பற்றி எந்த சிந்தனையும் செய்யல அப்படி சொன்னா அது குருடனை போன்றது. அந்த உள்ளம் குருடாகி போன உள்ளம், அந்த இதயம் குருடாகி போன இதயம். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? குருடாகி போன இதயங்கள் என்பதாக சொல்லி காமிக்கிறான். அப்ப நாம அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை என்ன சொல்றான்? குர்ஆன் ஒரு இடத்துல குறிப்பிட்டு காமிக்கும் போது அந்த சமுதாயமே குருடாகி போய்விட்டன. அப்பனா அந்த சமுதாயம் முழுவதும் பார்வையற்றவராக இருந்தார்களா? இல்லை, அந்த சமுதாயம் பார்வையுடையவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் எவ்வளவோ அத்தாட்சிகள் இறக்கப்பட்ட போதும், எவ்வளவோ அல்லாஹ்வுடைய செய்திகள் சொல்லப்பட்ட போதும் அவர்கள் பார்த்தார்களே தவிர, கேட்டார்களே தவிர அவருடைய உள்ளத்தால் அவர்கள் சிந்திக்கவில்லை.
அதனால்தான் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா குருடாகி போன சமுதாயம் என்பதாக சொல்லி காமிக்கிறார். ஏன் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல ஒரு வசனத்தை சொல்லி காமிக்கும் போது, இந்த உலகத்துல எவன் இந்த உலகில் கூடனாக இருந்தானோ அவன் மறுமையிலும் கூடனாகவே இருப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அதே போல நாளை மறுமையில இன்னொரு வசனத்தை சொல்லி காமிக்கின்ற போது, எவன் என்னுடைய திக்ரை நல்லுரையை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு இவ்வுலகில் கடினமான வாழ்க்கை இருக்கின்றது, மேலும் மறுமை நாளில் அவனை நாம் கூடனாக எழுப்புவோம். அப்ப அவன் கேட்பானா, யா அல்லாஹ், உலகில் நான் பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன், உலகத்துல நான் பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன், இப்ப நான் மறுமையில கூடாக எழுப்பப்பட்டேன் அப்படின்னு அவன் கேட்பான். அப்ப அந்த அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உலகத்துல நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்திருந்த போது நீ அவற்றை மறந்து விட்டிருந்தாய், அவ்வாறே நீயும் இன்று மறக்கடிக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுவான். இப்ப அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய இறை செய்திகள் குர்ஆனோ ஹதீஸோ நமக்கு சொல்லுகின்ற போது அதை நம்ம கேட்கிறோம், அதை பார்க்கிறோம், ஆனா சிந்திக்கல, அதை குறித்து எந்த சிந்தனையும் செய்யல, அதை அப்படியே ஒரு பொருட்டாக நினைக்காமல் மறந்து விட்டோம் என்று சொன்னால் உலகத்தில் நம்ம பார்வையுடனாக இருக்கிறோம், ஆனா மறுமையில பார்வையில்லாத மனிதனாக எழுப்பப்படுவோம். மறுமையில அல்லாஹ் நம்மை மறந்து விடுவான். ஏன்? நான் உனக்கு சொல்லும் போது, உலகத்துல என்னுடைய வசனங்களை சொல்லும் போது அதை சிந்தித்தாயா, அதன்படி நடந்தாயா, அதை யோசித்தாயா, செயல்பட்டாயா, அதற்கு எந்த முக்கியத்துவம் நீ கொடுக்கவில்லை, அதை அப்படியே மறந்து விட்டிருந்தாய், இன்று நான் உன்னை மறந்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே சொல்லுவான். யார் குர்ஆனை கேட்டு பார்த்து படித்து அதை குறித்து சிந்திக்கவில்லையோ, அதை செயல்படுத்தவில்லையோ, அவர்களெல்லாம் கூடாகி போன இதயங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இன்னும் நிறைய இதயங்களை பற்றி அல்லாஹ் தஆலா பட்டியலிடுகிறான். ஆணவக்கார இதயம், தூய்மையான இதயம், நம்பிக்கையாளருடைய இதயம், நிறைய வருது. ஆணவக்காருடைய இதயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இவ்வாறே ஒவ்வொரு ஆணவக்காரருடைய கொடுங்கோலருடைய உள்ளத்தின் மீது அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விடுகிறான். இப்ப தற்பெருமையோ கர்வமோ இந்த மாதிரி கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விடுகிறான் என்பதாக சொல்லி காமிக்கிறான். காரணம், மனிதன் பெருமைப்படுவதற்கு, தற்பெருமை கொள்வதற்கு எந்த ஒரு சான்றையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கல. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகள் அல்லது சொத்து செல்வம் எதை குறித்து மனிதன் பெருமைப்படுவதாக இருந்தாலும் அதற்கு மனிதனுக்கு பெருமை கொள்வதற்கு அருகதையே கிடையாது. காரணம், அதுவெல்லாம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது, இவனுடைய முயற்சியால் தானாக கிடைத்ததல்ல. ஒருவன் இருக்கக்கூடிய திறமை அது அவன் தவிர தன்னால வந்துருச்சா? அல்லாஹ் கொடுத்ததுனால வந்தது. செல்வமும் அல்லாஹ் கொடுத்ததுனால வந்தது. இப்படி எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுனால வந்தது. அதனால பெருமை கொள்வதற்கோ ஆணவம் கொள்வதற்கோ எந்த ஒரு முகாந்திரமும் மனிதருக்கு கிடையாது. அப்படி பெருமை கொள்வது, ஆணவம் கொள்வது ஒரு முக்மீனுக்கு அழகான பண்பல்ல என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அடுத்து மகத்துவமான அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்ற போது, தூய்மையான இதயம், கல்புன் சலீம், இந்த தூய்மையான இதயம் உள்ளவர்கள் தான் நாளை மறுமையில் என்ன செய்வாருங்க, வெற்றி பெறுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இணை வைப்பு, இறை மறுப்பு, பாவக்கரைகள், அழுக்கு, கசடு எதுவுமே இல்லாமல் தூய்மையான முறையில் ஈமானோடு தூய்மையான போது உள்ள இதயத்தோடு யார் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவர்கள் நாளை தூய்மையான முறையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது அவர்கள் செய்வாங்க, வெற்றி அடைவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். இப்படி நிறைய அந்த குர்ஆன் கூறும் உள்ளங்கள்ல நிறைய அல்லாஹ் தஆலா நிறைய விதமான இதயங்களை சொல்லி காமிக்கிறான். சரி, நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக கடைசியாக அந்த உள்ளத்தை நாம் எப்படி பக்குவப்படுத்துவது? ஒன்று, ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது, பாவ மன்னிப்பு மூலமாக நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்துவது. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த உள்ளத்தை நாம் என்ன செய்யணும், இதயத்தை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், தண்ணீர் இதயம் வரை செல்வதில்லையே, உடல்ல அழுக்கு இருந்தால் நம்ம தண்ணீரை ஊற்றி சுத்தப்படுத்திடலாம். இப்போ அல்லாஹ் தஆலா இதயத்தை தூய்மைப்படுத்த சொல்கிறான். இதயத்தை தூய்மைப்படுத்த சொல்லப்படுகின்ற போது இப்போ எப்படி தண்ணீரை ஊற்றி எப்படி சுத்தப்படுத்த முடியும்? தண்ணீர் தான் இதயத்துக்கு வரைக்கும் உள்ளே போகிறது இல்லையே. அப்போ தண்ணீர் இதயத்தை வரைக்கும் செல்வதில்லை, எப்படி நம்ம தூய்மைப்படுத்த முடியும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்கிறார். அப்போ தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், உன்னுடைய இதயம் தண்ணீரால் தூய்மைப்படுத்த முடியாது. நீ என்னிடத்துல மன்றாடி நீ கண்ணீர் துளிகளை சிந்துகின்ற போது அந்த கண்ணீர் மூலமாக உன்னுடைய இதயம் தூய்மைப்படுத்தப்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டினார். அப்போ நாம் நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்?
நம்முடைய பாவங்களை குறித்து சிந்திக்க வேண்டும், நம்முடைய தவறுகளை குறித்து சிந்திக்க வேண்டும். அப்போ நம்ம அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது கண்ணீர் சிந்துகின்ற போது நம்முடைய உள்ளம் தூய்மைப்படுத்தப்பட்டு விடும். அப்போ நம்முடைய இதயத்தை, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய இதயங்களை, உள்ளங்களை நாம் கண்காணிப்பது நம் மீது மிக முக்கியமான கடமை. எப்படி உடலை நாம் கவனிக்கின்றோமோ, உடலுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோமோ, அதே போல உள்ளத்திற்கான முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும், அதையும் கண்காணிக்க வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது நம்முடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இது போன்ற தர்பியா நிகழ்ச்சிகள் அதிகமாக நாம் கலந்து கொண்டு அதிகமாக முறையில் நாம் தர்பியாக்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்டுவிடும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக வாழ்ந்து நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்ற மாதிரி கல்பை சலீமோடு சந்திக்கக்கூடிய, இறைவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் வழங்கிய புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.